கொஞ்சம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 5 நூல்களையும் படிக்கும் பொழுது, முனித்திரைய வியாகரணம், அகத்திய இலக்கண நூல் விதி, தொல்காப்பியம், இந்த 5ஐயும் படிக்கும் பொழுது ஒரு விஷயம் தெளிவாகும். சம்ஸ்கிருதமும் தமிழும் ஒன்றாகவே உருவாகி வேறு வேறு டைலக்டாக வளர்ந்த மொழிகள். இப்போ இந்த தமிழ் சுப்ரீமசி அப்படின்றவங்க, நீங்க கவலைப்படாத, நீங்க என்ன சொல்லுங்க, தமிழில் இருந்து சம்ஸ்கிருதம் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லுங்க. அது கூட தப்பு இல்லை. அதாவது கொஞ்சம் ஒப்பீனியனேட்டட் நியூஸ், அதாவது ஃபேக்ட்ல கொஞ்சம் நம்முடைய பெருமையை கலந்துக்கிறது தப்பு இல்லை. ஓகே, அதுவும் ஓகே தான். அதே மாதிரி இப்ப சான்ஸ்கிரிட் சுப்ரீமசி இருக்கவங்க, நீங்க சொல்லிக்கலாம், இல்ல சான்ஸ்கிரிட்ல இருந்து தான் தமிழ் வந்தது, அப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. 2 ஆர்குமெண்ட்டுமே ஓகே. ஆனா 2 மொழிக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றவங்க தான் தீய சக்திகள். அவர்களை அனுமதிக்காதீர்கள். நான் எப்பவும் சொல்லுவேன், சைவத்திலிருந்து தான் சனாதன இந்து தர்மமே உருவாச்சுன்னு சொல்லிக்கிறதா சொல்லிக்கோங்க, தப்பு இல்லை. அது ஒரு என்ன, சைவத்தின் பெருமை, அது ஒரு அஸ்மிதா, அது ஒண்ணு தப்பு இல்லை. இந்த அஸ்மிதம், சைவாஸ்மிதம் ஒண்ணு தப்பு இல்லை. அதே மாதிரி இல்ல சனாதன இந்து தர்மத்தோட ஒரு பாகம் தான் சைவம் அப்படி சொல்லிக்கிட்டீங்கன்னா ஓகே, அது ஒண்ணு தப்பு இல்லை. அது ஒரு சனாதன அஸ்மிதம், தப்பு இல்லை. இந்த 2த்துக்கும் சம்பந்தமே இல்லை, 2 வேற வேறன்னு சொல்ற தீய சக்திகளை உள்ள விடாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன்.